வெல்கம் சக்ஸி குக் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி பார்க்க ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளானதான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செய்திடலாம். 1.5 கப் அளவு நான் வந்து வறுத்த பச்சரிசி மாவு இதே போல் நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து லைட்டாக உருண்டு இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இன்னொரு டைம் மிக்சியில் போட்டு அரைச்சி இதே போல் எடுத்துக்கோங்க. அதே போல் 3/4 கப் அளவு ஜீனி எடுத்து அதில் 2 ஏலக்காய் சேர்த்து இதே போல் பொடி செய்து எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவு கிடச்சிருக்குது. இப்போ மாதிரி அரைமுறி தேங்காய் எடுத்து நல்ல கெட்டியான பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம எடுத்து வச்சாச்சு. இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு பவுல் தேவை. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குட்டி குட்டி பவுல் இருக்கு இல்லையா, இந்த பவுலில் தான் நம்ம கொஞ்சமாக விட்டு இட்லி தட்டில் வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பால் அதாவது நம்ம வந்து உருட்டி பாலில் போட்டு பால் கொழுக்கட்டை சாப்பிடுவோம் இல்லையா, அதே போல் வந்து பாலை விட்டு மாவு பிசைஞ்சு நம்ம இன்றைக்கி இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்து எடுக்க போகிறோம். இது வந்து ரைஸ் கேக்னே நம்ம வந்து சொல்லிக்கலாம். மாவு அதாவது அரிசி மாவு கேக்னே நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா ஸ்டேப் நமக்கு அதே போல் தாங்க இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1.5 கப் அளவு மாவே இந்த பவுலில் நம்ம வந்து சேர்த்தாச்சு. பார்த்திங்கன்னா மாவு எவ்வளோ அழகாக பட்டு போல் நல்லா நைஸாக இருக்குதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஜீனியும் நான் வந்து ஏலக்காய் போட்டு அடிச்சுட்டு நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 கப்பு கொஞ்சம் கூடுதலாக நான் வந்து ஜீனி சேர்த்துருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து தேங்காய் பால் நல்லா கட்டியான தேங்காய் பால்னால் கண்டிப்பாக அதுலேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கம்மியான அளவு ஜீனியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கூடுதல் சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவையும் நம்ம வந்து ஜீனியையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதே போல் எடுத்துக்கோங்க. இந்த 3 பொருள் தாங்க நம்ம இதில் சேர்க்க போகிறது. வேறு எதுவுமே இதில் சேர்க்க போகிறது கிடையாது. இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால், முதல்ல எல்லா தேங்காய் பாலையும் விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் திருப்பி நீங்கள் வந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கட்டியாக இருக்கிறது போல் இருக்கும். நீங்கள் மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுக்க மாவு தானே நல்லா கரைஞ்சி வந்துடும். பார்த்தீங்களா, இப்போ இந்த அளவுக்கு மாவு நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. ஏன்னா வந்து அரிசி மாவுலையா கொஞ்சம் ஊறும். அதனால் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அந்த கெட்டி ஆகிறது உங்களுக்கே தெரியும். இப்போ நமக்கு வந்து மாவு ரெடியாக எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து குட்டி குட்டியாக பவுல் எல்லாம் எடுத்துக்கலாம். இதில் வந்து அதாவது ஒரு 3/4 பவுல் அளவுக்கு நம்ம வந்து இந்த மாவு எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 5 பவுல்லையுமே சின்னதாக ஒரு கப்பும் எடுத்துருக்கேன். அதோடு சேர்த்து தான் 5. நம்ம இதுலேயும் எல்லாத்துலேயும் மாவு வந்து ஒரு 3/4 சைஸ் அளவு மாவு வந்து விட்டு ஃபில் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா நமக்கு வந்து கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இட்லி தட்டில் இந்த 5 பவுலையும் நம்ம வந்து எடுத்து வச்சு இப்போ நமக்கு அரை பக்கம் அளவு வேக வரும்போது நம்ம அதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி மூடி போட்டு நம்ம வந்து இட்லி குட்டத்து மூடியை நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து அந்த ஆவி வரும்போது அதோட தண்ணி வந்து இதில் படாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம துணி போட்டனால தான் நமக்கு வந்து அந்த ஆவி வந்து படாமல் இருக்குது. இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு, நல்ல மணமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், பார்த்தீங்களா அடியில் வந்து அருவு விட்டுருக்கு. இந்த மாதிரி அருவு வந்து நமக்கு வந்து விட்டு வந்துடும். நம்ம ஈஸியாக வந்து அதை லைட்டாக கத்தி எடுத்து அதை விளிம்பு வராத இடத்துல லைட்டாக விட்டு நீங்கள் அப்படி எடுத்தாலே போதும். ஈஸியாக நமக்கு வந்து ஒட்டி பிடிக்காமல் வந்துடும். நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால பார்த்தீங்களா ஒரு இதுவரை நமக்கு பிஞ்சு வரல எவ்வளோ க்ளீனாக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி தானே பண்ணியிருக்காங்க, இதில் என்ன டேஸ்ட் இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. பார்த்தீங்களா பவுலில் வந்து ஒட்டவே இல்லை, பஞ்சு போல் தாங்க இது இருக்குது. இது பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அடிப்பொலியான டேஸ்ட்டுங்க இது. நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா வெள்ளையாக குழந்தைங்க பார்த்தாலே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.